ஏசா. பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவின் இடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும், எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்லச் சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். யாக்கோபு கானானுக்கு போகும் வழியிலே தேவதூதர்களை பார்த்தாலும் அவர் ஏசா மூலமாக தனக்கு வரப்போகும் ஆபத்தையும் யோசித்து பார்க்கிறார். ஏசா இப்போது ஏதோம் சீமையாக்கிய சேயீர் தேசத்தில் இருக்கிறார். ஏசாவை பற்றிய செய்தி ஒருவேளை ரெபெக்காள் மூலமாக யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஏசா யாக்கோபின் மீது இன்னும் கோபமாகவே இருக்கிறார். யாக்கோபோ தன்னுடைய தகப்பனாராகிய ஈசாக்கை பார்க்க விரும்புகிறார். பதான் அராமிலிருந்து கானான் தேசத்திற்கு போகும்போது ஏதோம் சீமை வழியாகவே போக வேண்டும். அங்கே யாக்கோபின் சகோதரனாகிய ஏசா கோபத்தோடு இருக்கிறார். யாக்கோபு ஈசாக்கை பார்க்க விரும்பினாலும் ஏசாவை சந்திக்க பயப்படுகிறார். யாக்கோபு ஏசாவை சந்திப்பதற்கு தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். யாக்கோபு அவர்கள் மூலமாக ஏசாவுக்கு பணிவான வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார். யாக்கோபு ஏசாவை பற்றி சொல்லும்போது என் ஆண்டவன் என்று சொல்லுகிறார். யாக்கோபுக்கு சேஷ்ட புத்திரமாக ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. ஈசாக்கின் விசேஷித்த ஆசீர்வாதமும் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் யாக்கோபு இப்போது ஏசாவுக்கு முன்பாக தன்னுடைய சேஷ்ட புத்திரமாக ஆசீர்வாதத்தை பெருமைப்படுத்தி பேசவில்லை. அவர் ஏசாவை தன்னுடைய ஆண்டவன் என்று அழைக்கிறார். யாக்கோபு ஏசாவுக்கு தன்னை பற்றி சுருக்கமான செய்தியை சொல்லி அனுப்புகிறார். யாக்கோபு இப்போது தேசாந்திரியாய் அலைகிற பிச்சைக்காரன் அல்ல, அவர் ஒரு நாடோடியும் அல்ல. கெட்ட குமாரன் தன் வீட்டிற்கு திரும்பி வந்தது போல யாக்கோபு இப்போது கானான் தேசத்திற்கு திரும்பி போகவில்லை. யாக்கோபு தன் தகப்பனாராகிய ஈசாக்கை பார்க்க போகிறார். தன் பிதாக்களின் சொந்த தேசமாகிய கானான் தேசத்திற்கு திரும்பி போகிறார். யாக்கோபிடத்தில் இப்போது ஓரளவு சம்பாத்தியம் இருக்கிறது. யாக்கோபுக்கு இப்போது ஏசாவுடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். அதுவே யாக்கோபின் பிரதான விருப்பம். யாக்கோபு இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கி இருந்ததையும் இப்போது தனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் உண்டு என்பதையும் யாக்கோபு தன்னுடைய ஆட்கள் மூலமாக ஏசாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். யாக்கோபு ஏசாவை பற்றி சொல்லும்போது அவரை தன் ஆண்டவன் என்று சொல்லுகிறார். அவர் ஏசாவிடத்தில் தன்னை பற்றி சொல்லும் போதோ உம்முடைய தாசனாகிய யாக்கோபு என்று சொல்லச் சொல்லுகிறார். யாக்கோபு ஏசாவுக்கு முன்பாக தன்னை வெகுவாக தாழ்த்துகிறார். யாக்கோபு அனுப்பின ஆட்கள் இப்போது அவரிடத்திற்கு திரும்பி வருகிறார்கள். அவர்கள் யாக்கோபை நோக்கி, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஏசாவை பற்றிய செய்தி யாக்கோபுக்கு பயமாகவும் வியாகுலமாகவும் இருக்கிறது. யாக்கோபு ஏசாவை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவர் தங்களுக்குள்ளே இருந்த பழைய பகையை நினைத்து பார்க்கிறார். யாக்கோபு ஏசாவின் சேஷ்ட புத்திரமாக ஆசீர்வாதத்தை வஞ்சித்து பெற்றுக்கொண்டார். அவர் தன் தகப்பனாராகிய ஈசாக்கையும் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இதனால் ஏசா யாக்கோபின் மீது அப்போதே கோபமாய் இருந்தார். அவர் அப்போதே யாக்கோபை கொன்று போட வேண்டும் என்று சொன்னார். ஏசா தன் மீதுள்ள பழைய பகையை மறந்திருக்க மாட்டார் என்று யாக்கோபு நினைக்கிறார். கோபப்படுகிறவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். அப்படிப்பட்டவர்கள்
பழைய பகையை மறக்காமல் நினைவில் வைத்திருப்பார்கள். ஏசா யாக்கோபை விட ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். அவரிடத்தில் திரளான சம்பத்து இருக்கிறது. யாக்கோபு ஏசாவை போல ஐஸ்வர்யவான் அல்ல. ஆனாலும் ஏசா தன்னுடைய ஐஸ்வர்யத்தில் திருப்தியாய் இருக்க மாட்டார் என்றும் யாக்கோபை பழிவாங்க வேண்டும் என்னும் கோபமான குணம் ஏசாவின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் என்றும் நினைத்து யாக்கோபு ஏசாவுக்காக மிகவும் பயப்படுகிறார். ஏசாவுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவர் தன்னுடைய சொற்ப ஆஸ்திகள் மேல் விழுந்து இதை கொள்ளையிட்டு தன்னுடைய தேசத்தை திருப்பிக் கொள்வார் என்று யாக்கோபு ஏசாவை குறித்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் நினைத்து பார்க்கிறார். ஏசா 400 பேரோட யாக்கோபை எதிர்கொள்ள வருகிறார் என்னும் செய்தி யாக்கோபுக்கு பயமாகவும் கலக்கமாகவும் இருக்கிறது. யாக்கோபு லாபானுடைய ஊராகிய பதான் அராமிலிருந்து பிரயாணப்பட்டு இந்த ஸ்தலத்திற்கு வந்திருக்கிறார். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் வேலையாட்களும் மிருக ஜீவன்களும் அதிகமாய் பிரயாணம் செய்து களைப்படைந்திருக்கிறார்கள். யாக்கோபுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் தைரியமில்லை. அவர் இப்போது நிலையில்லாமல் அலைந்து திரிகிற தேசாந்திரியைப் போல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஏசா 400 பேரோட வந்து தன் மீது விழுந்தால் அவர் தங்கள் எல்லோரையும் முற்றிலுமாக அழித்து நாசம் பண்ணி போடுவார் என்று நினைத்து யாக்கோபு பயப்படுகிறார். ஏசா தன்னை தாக்குவதற்கு முன்பாக அவரோடு கூட சமாதானம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோபு விரும்புகிறார். யாக்கோபு ஈசாக்கை பார்க்க போகிறார். அதற்கு முன்பு அவர் ஏசாவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். யாக்கோபு ஈசாவினிடத்தில் தனக்காக பரிந்து பேசி அவரோடு கூட சமாதானம் செய்து கொள்வதே தனக்கு பாதுகாப்பானது என்று யாக்கோபு நினைக்கிறார். ஏசாவோடு கூட 400 மனுஷர் வருகிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஆயுதம் ஏந்தியவர்கள். ஏசாவினிடத்தில் காணப்படும் வீரம் அவருடைய மனுஷரிடத்திலும் நிச்சயமாய் இருக்கும். அவர்கள் எல்லோரும் கோபத்தோடு தன் மீதும் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் விழுந்தால் தாங்கள் எல்லோருமே அழிந்து போவோம் என்று யாக்கோபு நினைக்கிறார். யாக்கோபை அழிப்பதற்கு ஏசாவோடு கூட வருகிற 400 பேர் தேவையில்லை. யாக்கோபிடத்தில் ஆயுதம் எதுவும் இல்லை. ஏசாவின் மனுஷரில் 10 1 பங்கு பேர் யாக்கோபுக்கு விரோதமாக வந்தாலும் அவர்கள் யாக்கோபையும் அவருடைய குடும்பத்தையும் அழித்து போடுவார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரும் உதவி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஆயுதம் எதுவும் இல்லை. யாக்கோபின் குமாரர்கள் சிறு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஏசாவும் அவருடைய மனுஷரும் யாக்கோபின் மீது விழுந்தால் யாக்கோபின் வேரையும் கிளைகளையும் மொத்தமாய் அழித்து போடுவார்கள். யாக்கோபு ஒரு விசுவாச வீரர். அவர் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர். ஆனாலும் அவர் இப்போது ஏசாவை நினைத்து வெகுவாக பயப்படுகிறார். நாம் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்களாய் இருந்தாலும் நமக்கு திடீரென்று ஆபத்துக்கள் வரும்போது நாமும் சில சமயங்களில் கலக்கமடைகிறோம். நாம் கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் முழுமையாய் நம்பினாலும் சில சமயங்களில் சத்துருக்கள் மூலமாக வரும் ஆபத்துக்கள் நம்மையும் பயமுறுத்துகிறது. சத்துரு பல சமயங்களில் நம்முடைய விசுவாசத்தை அசைத்து போடுகிறான். ஏசா 400 பேரோடு கூட யாக்கோபை எதிர்கொள்ள வருகிறார். ஏசாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண யாக்கோபுக்கு பலமில்லை. ஆனாலும் ஏசா தன்னை தாக்கும்போது தானும் தன்னுடைய குடும்பமும் மொத்தமாய் அழிந்து போகக்கூடாது என்றும் அதில் ஒரு பகுதியாவது அழிவுக்கு தப்பிக்க வேண்டும் என்றும் யாக்கோபு திட்டமிடுகிறார். யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரிக்கிறார். ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்று யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்படுகிறார். ஏசா 400 பேரோட வருகிறார். யாக்கோபு தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய குடும்பத்தாரை 2 பகுதியாக பிரிக்கிறார். தேவனோடு இரவு முழுவதும் போராடுகிறார். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஏசாவிடமிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்பது யாக்கோபின் விருப்பம். யாக்கோபு தன்னிடத்தில் உள்ளவைகளை 2 பிரிவாக பிரித்தது போல ஆபிரகாமும் தன்னுடைய ஆட்களை பிரித்தார். யாக்கோபோ தப்பி ஓடுவதற்காக தன்னிடத்தில் உள்ளவைகளை பிரிக்கிறார். ஆபிரகாமோ சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்காக தன்னுடைய ஆட்களை பிரித்தார். இரா காலத்திலே ஆபிரகாமும் அவர் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான
ஓவா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பிக் கொண்டு வந்தார். ஆதியாகமம் 14:15. ஏசாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்னும் எண்ணம் யாக்கோபின் மனதில் இல்லை. தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் தன்னுடைய உடைமைகளும் ஏசாவுக்கும் அவருடைய மனுஷருக்கும் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று யாக்கோபு விரும்புகிறார். தங்களால் மொத்தமாக தப்பிக்க முடியாவிட்டாலும் ஒரு பகுதியாவது தப்பிக்க வேண்டும் என்று யாக்கோபு நினைக்கிறார்.